பிரைஸ்லால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதம் 18வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக எளிய நிலைமையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நான் உன்னை மறப்பதில்லை, எளியவனை என்றைக்கும் மறப்பதில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை உலகத்தால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளால் மறக்கப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன். நான் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறேன். நான் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறேன். ஆகவே கலக்கம் வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ, என்னை மறந்து போயிட்டாங்களே, என்னை கண்டுகொள்வார் யாரும் இல்லையே, நானெல்லாம் அவருடைய நினைவிலே இல்லை, என்னை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நினைவுகள் இப்படியா இருக்கிறதா? கலக்கம் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆமே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. அவர் நம்மளை மறப்பதில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நினைவில் இருக்கிற நாம எப்பொழுதும் மேன்மையாகவே இருப்போம். அவருடைய நினைவில் இருக்கிற நாம எப்பொழுதும் சுகத்துடனே இருப்போம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் திரும்பவும் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படி நம்புங்க, விசுவாசிங்க. அதை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.